அனைவருக்கும் வணக்கம். நான் எலிசாதிலோ 17 ஆண்டுதாங்க. இது நான் குமரியாளர் பேரவைக்காக மனிதர்கள் பண்பு என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள் கூறலாம் என்று வந்தேன். இது என்னுடைய சித்தி. அது மட்டுமல்லாமல் இது என்னுடைய தங்கச்சியாகும். இன்றைக்கு நாங்கள் என்ன பற்றி படிக்க போகிறோம்? ஓகே, பொது இடங்கள்ல எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், அதை பற்றி ஏதாவது தெரியுமா? நம்ம பொது இடங்களில் போனால் சவுண்ட் போட்டு பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வேறு இப்போ பொது இடங்கள்ல நம்ம நடக்கிறோம்னு சொன்னால் நாம் நடக்கிறது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மெதுவாக நடக்கணும். இப்போ நம்மளோட நடை அடுத்தவங்களுக்கு கவனத்தை சிதைக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம பேசுறது நிதானமாக தெளிவாக பேசணும், மௌனம் அமைதியாக பேசணும். நம்ம சத்தம் போட்டு பேசும்போது அவங்களோட கவனம் சிதறும். அவங்களோட நம்ம பேசும்போது கவனமாக பேசணும். சத்தம் போட்டு பேசும்போது அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, அப்புறம் இருக்கும்போது நம்ம அமைதியாக உட்காரணும். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிற சேரை போட்டு இழுக்கிறது, அதை உரசுறது, அப்போ அவங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸு. எப்போவுமே நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம கடமைகளை கரெக்டாக செய்யணும். பேசுறது, நடக்கிறது, உட்கார்றது எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கணும். ஓகே, அப்புறம் ரெண்டாவது அவை நகை அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும்? ஓகே, எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியுமா? பேசக்கூடாது. இப்போ அந்த மீட்டிங்ல அவங்க பேசுறத நம்ம கவனமா கவனிக்கணும். முதல்ல நம்ம ஒழுக்கமா நேராக உட்காரணும். சரியா? அங்கே நெளிஞ்சிச்சு அப்படி இல்லாமல் அது அவங்கள ஒரு மாதிரி அவமானப்படுத்துறது மாதிரி இருக்கும். நம்ம ஒழுங்கா ஸ்டெடியாக உட்காந்து அவங்க என்ன பேசுறாங்க அதை கவனமா கேட்கணும். சரியா? அதுல நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்க கிட்ட நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டிஸ்கஸ் பண்ண அந்த டவுட் நம்ம அந்த கருத்து மற்றவங்களுக்கு புரியும்படியா இருக்கணும். அது நல்ல கருத்தா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம அந்த மீட்டிங்ல நல்ல ஒழுக்கமா இருக்கிறதுக்கு கடைபிடிக்கணும். ஓகே, அடுத்து உணவும் உரையாடல். இப்போ அதை பத்தி ஏதாவது தெரியுமா? சாப்பிடும்போது பேசக்கூடாது. சரி, எப்படின்னா இப்போ பசிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானதா இல்லையா? பசி இல்லாத மாதிரி தான் இருக்க முடியுமா? கண்டிப்பா எல்லாருக்குமே பசி வரும். ஆனா அந்த சாப்பிடக்கூடியதுல ஒரு முறைமை இருக்குது. இது பசி எடுக்குது, எல்லாரும் பசியோட தான் இருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு முந்தி அடிச்சுட்டு போறது, ஒருத்தங்களை தள்ளி விட்டுட்டு அப்படி போய் உட்காருது, அது நாகரிகம் கிடையாது. சரியா? நம்ம அமைதியா உட்கார்ந்து வரிசையான முறைமைப்படியா போய் நம்ம சாப்பிடணும். சாப்பிடுறது நமக்கு தேவையான அளவு தான் எடுக்கணும். இப்போ ரொம்ப நம்ம பசிக்குதேன்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்து போட்டுட்டு அந்த உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. உணவை ஒரு காலமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? அது எத்தனையோ பேருக்கு உணவு கிடைக்காம இருக்குது. நமக்கு தந்திருக்கிற உணவை நம்ம நீட்டாக பயன்படுத்தணும். நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து சாப்பிடணும். அது இன்னொன்று இப்போ அது மாதிரி நம்ம சாப்பிடும்போது நம்ம பேசக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது என்னது பேசிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம சாப்பிட தொண்டையில் சிக்கும். அதனால யாருக்கு கஷ்டம்? நமக்கு தான் கஷ்டம். சரியா? இப்போ எல்லாம் மீன் சாப்பிடும்போது முள்ளெல்லாம் தொண்டையில் சிக்கன் செஞ்சுன்னா அது கஷ்டம். அதனால சாப்பிட்ற நேரத்தில் எதுவுமே பேசக்கூடாது. அமைதியாக உட்காந்து சாப்பிடணும். அது மாதிரி டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம பேசி எப்படி சாப்பிடணும், டைம் வேஸ்ட் ஆகும். அப்படி அதனால சாப்பிட்ற டைம் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ நம்ம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு நிலைமை அங்க நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும் தெரியுமா? இப்போ அங்க நம்ம ஸ்டே பண்ணும்போது நம்ம மாத்திரம் இல்லை, நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாருமே குளிக்கணும், சாப்பிடணும், எல்லாமே பண்ண வேண்டியது. அதனால நமக்கு அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு எழுப்பி நம்ம குளிச்சு சாப்பிட்டு ரெடியாக போகணும். மற்றவங்களுக்கு நம்ம டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. நம்ம அதிக நேரம் எடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு இப்போ அதனால நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி எல்லாருமே எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. சரியா? நம்ம அந்த குறித்த நேரத்தில் சாப்பிடணும், குளிக்கணும், வெளியே போகணும்.
அது மாதிரி நம்ம வந்து படுக்கிறதும் அப்படிதான். நம்ம தனியா போய் படுக்கக்கூடாது. ஒரு தனியா போய் படுத்துருந்ததுன்னா எமர்ஜென்சிக்கு நமக்கு ஏதாவது கூட மற்றவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அவையை கூட்டிச்சு நம்ம மட்டும் தனியா போய் படுத்துருக்கோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம கூட்டுறதுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம வந்து சேர்ந்து போறோம்னு சொன்னா சேர்ந்து அவங்கள கூட மிங்கிளாயிதான் இருக்கணும். சரியா? இது வந்து இன்னும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு மற்றும் உடனே நம்மளோட பொருட்களை நம்ம எப்படி பாதுகாக்கணும். சரியா? தெரியுமா? எப்பவுமே வந்து ஒரு சாலையை கடக்கும் போதும் சரி, நம்ம ரோடை கிராஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பார்க்காம எடுக்காம என்ன செய்யக்கூடாது, கிராஸ் பண்ணக்கூடாது. வலது பக்கமும் இடது பக்கமும் வண்டி வருதா அப்படிலாம் பார்த்து நிதானமா ரோடு கிராஸ் பண்ணணும், கவனமா இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட பொருட்கள் திங்ஸ், நம்மளோட பொருட்கள் இப்போ வந்து எங்க போனாலுமே வந்து நம்மளோட திங்ஸை வந்து கவனமா வச்சிருக்காங்க. சரியா? நம்ம வந்து முன்பின் தெரியாத யாரும் கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம வெளியே போகக்கூடாது. சரியா? எப்பவுமே நம்ம வந்து கூட ஒருத்தங்களை வச்சிருக்காங்க. நம்ம அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்பிக்கையான ஒருத்தங்களை கூட தான் நம்ம வெளியே போகணும். நமக்கு தெரியாத இடத்துல வந்து யாரையுமே நம்பி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. சரியா? அதில் வந்து கவனமா இருக்கணும். இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? உடமையும் பாதுகாப்பும், அடுத்து நம்ம உணவு பழக்கங்கள் அவையில் எப்படிலாம் இருக்கணும், அடுத்து புது இடத்துல ஏறி இது பண்ணோம், அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டோம். இதை சொன்னது ரொம்ப நன்றி. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரில் ஓங்கப்படும். இந்த பொருள் என்னன்னா, நம்ம ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சிறப்பை தரும். அதனால நம்ம ஒழுக்கத்தை வந்து ஒரு மனிதனோட உயிருக்கு மேலே நம்ம பாதுகாத்து வச்சிருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்த குமரி பேரவைக்கு நன்றி கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன்.